வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாளொரு சிந்தனையில் இன்றைய தலைப்பு எண்ணம், சொல், செயல். அதற்கு முன்னால் மனம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரின் படர்க்கை நிலையே மனம் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. மனம் ஒரு ஜீவகாந்த அலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நமக்கு எல்லாருக்கும் பழக்கத்தில் தெரிஞ்ச ஒரு விஷயம் எண்ணம் போல் வாழ்வு, இல்லைங்களா? யாருடைய எண்ணம் போல் அப்படின்னு பார்த்தா, அவரவருடைய எண்ணம் போல் தான் அவரவர் வாழ்வு அமைகிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது சாமிஜி என்ன சொல்கிறாங்க, எண்ணம் தான் சொல்லா மாறுது, சொல்லுதான் செயலாக மாறுது அப்படின்னும் பொழுது நாம் எப்படி எண்ண வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தீமை செய்யக்கூடிய எண்ணங்களும் நன்மையை நேர்மறை எண்ணங்களும் இருக்க தான் செய்யும். பாசிட்டிவ் தாட்டும் இருக்கும், நெகட்டிவ் தாட்டும் தான் நமக்கு இருக்கும். அதை நாம் எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இது மனிதனுடைய இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வாறு நாம் அதை சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னா, சாமிஜி சொல்லுவாங்க, எப்போல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட் வருதோ ஆன் த ஸ்பாட் நம்ம ஒரு பாசிட்டிவ் தாட்டை நாம் அதில் முடி போட்டுக்கோங்க. நேர்மறையான சிந்தனையை நாம் முடி போட்டுக்கொள்ளணும். முடி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பல முறை நாம் அதை சிந்திக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும் அப்படின்னாங்க. இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய தீய பதிவுகளை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம ஆன்மீக சிந்தனையாளர்களோடு இணைந்திருக்க வேண்டும். அதோட கூட நாம் எப்பொழுதும் வாழ்த்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணம் தான் ஒருவருடைய குணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சாமிஜி. ஒருவருடைய எண்ணம் என்ன ஆகுதுன்னா, அவங்க மற்றவங்களோட பழகுறாங்க பார்த்தீங்களா, அதுங்களோட சேர்ந்து ஒரு பொருளோடவோ ஒரு நபரோட பழகும் பொழுதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணத்தோட கூட அந்த சேர்பவர்களுடைய அந்த பொருளோ தொடர்பு கொள்ளும் நபரோ அதனுடைய குணங்களும் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாம் ஒவ்வொருவருமே நாம் அந்த மனவளக்கலையோடு தொடர்பில் இருக்கிறோம், நாம் குருவோட தொடர்பில் இருக்கிறோம். அப்போது நம்ம எப்பொழுதுமே அந்த தொடர்பில் இருக்கிறவங்க நல்ல எண்ணம் நாம் போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, அதே நேரத்தில் சாமிஜி சொல்லுவாங்க, வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு வாழ்த்து சொல்கிறோமோ நமக்கு நல்ல எண்ணமாக நல்ல சொல்லாக மலரும், செயலாக மலரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் பதிவுகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நம் குணங்களை மாற்றி அமைத்து கொள்ள முடியும், மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி மாற்றி அமைத்து கொள்வதற்கு எது உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது மனவளக்கலை தான் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், எண்ணமே இயற்கையில் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க சாமிஜி. அப்போது அத்தகைய சிறந்த எண்ணத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது, பயன்படுத்துவது அப்படின்னா அதுக்கு சாமிஜி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விளைவறிந்த விழிப்பு. நாம் எப்பொழுதும் விழிப்பு நிலையிலேயே இருந்து அந்த எண்ணங்களை நாம் மாற்றி அமைத்து கொள்ளணும். நமக்கு ஈஸியாக தெரியுங்க, ஒரு மிளகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய தன்மை என்ன? காரம். அதே மாதிரி ஒரு வாழைப்பழம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய தன்மை என்ன? லேசான புளிப்பு, தித்திப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒரு எண்ணங்கள் இருக்கிறது, நல்ல எண்ணங்களும் இருக்கிறது, தீய எண்ணங்களும் இருக்கிறது. அதை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும் ஆகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.